ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். மைதா, பால், கீ, அப்புறம் நாட்டு சக்கரை, பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்லேட், வினிகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் மைதா, பால், நெய், நாட்டு சக்கரை, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா, சாக்லேட். இப்போ அதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு பனியார சட்டிக்கல் வச்சுருக்கேன். அதில் தான் ஊற்ற போகிறோம். அதில் நான் எண்ணெய் தடவி இருக்கேன். தீர்க்கம் பண்ணி அவ்வளோதான், வேகட்டும். இந்த அளவுக்கு வந்துருச்சு. திருப்பியும் போட்டேன். பாருங்கள், ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி பஃப்பாக வரும். ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க மாவை. இன்னும் பொங்கு மேலே, அதுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றி எடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இது உப்பி வரனால கொஞ்சமாக ஊற்றுங்க. பனியார சட்டியில் தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.